ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி மிஸ்டர் ஃபேசி பிளாக்ஸ். இந்த vlog நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா 2 மைக் வாங்கியிருக்கோம். அது அன்பாக்ஸாக பார்க்க போறீங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. அப்போ தான் போக போக நம்ம வீடியோ வந்துட்டே இருக்கும். சேர் நல்லா இருக்கு, சுற்றிட்டே இருக்கும். சரிங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துங்க. அழுத்தி பார்க்கலாமா? நான் எடுத்தா 120 மேலே தான் பிரேக் அடிச்சு ஹியூமினிட்டி பண்ணுறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லாரிக்கார நம்ம பின்னாடி வரான். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேசி மாதிரி ஒரு வண்டி அவ்வளோ. ஓகேங்க, நம்ம 2 ப்ளூடூத்தும் ஐயோ நம்ம 2 மைக்கும் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒயர்லெஸ் மைக் அன்பாக்ஸ் பண்ணலாம். பார்க்கும்போது நல்லா இருக்கு. இது என்ன இது என்ன ரவுண்ட்ல அது அந்த கம்பெனில இருந்து எடுத்தது. ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் சைடு நல்லா இருக்கு. ஓகேங்க, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2 மைக் கொடுத்துருவாங்க. பின்னாடி வந்து இந்த மாதிரி கிளிப்பு கொடுத்துருவாங்க. இங்கே வச்சுக்கிறதுக்கு ஓகே. இந்த 2 மைக்கு ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் அது அப்படி வரல, அதனால இப்படி எடுத்துருக்கேன். இது வந்து ஐஃபோனுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு இது வந்து கேம் போடலாம். ஓகே, கேமு. அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் இங்கே ஒரு பவர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பவர் பட்டன் வச்சு ஆன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து அது இது கேபிள். எங்கடா ஓப்பன் பண்ணுறதே? கேபிள். இது என்ன கேபிள் கொடுத்துருக்காங்கன்னா சி டைப் கேபிள். சாரி மன்னிச்சுக்கோங்க. இந்த 2 இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் சி டைப் கேபிள் 2 டைப் கொடுத்துருக்காங்க. 2 சார்ஜர் இருக்கு. இதான் நினைக்கிறேன். இதெல்லாம் கட் பண்ணிடுவேன் நான். அதுக்கப்புறம் எப்பயும் போல தாங்க நம்ம ட்ரை பண்ணுங்க. இது அன்பாக்ஸ் பண்ணும்போது ஒரு மேனுவல் கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி இது அன்பாக்ஸ் பண்ணும்போது என்னென்னு மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் டவுட்னா அதில் பார்த்துக்கலாம். எதுக்கு அதான் நான் போனதாகவே சொல்லியிருப்பேன். எதுக்கு மேனுவல் கொடுக்குறாங்க, நம்ம எது படிக்கிறதும் இல்லை. ஓகேங்க, இதில் வந்து இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அது கோச்சுக்காத, இப்போதைக்கு நான் இப்படி வைக்கிறேன். சரியாருன்னு மனசுக்கோ மனசு திட்டம் இங்கே வரைக்கும் கேட்குது. மைக்காவது அந்த ஃபோம்ல வச்சு வைடா. சரி இப்பதான் சொன்னேன். நாங்கள் வந்து ஐஃபோன்லேருந்து பிசிக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் ஷேர் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் ஈஸியான ட்ரிக் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இல்லை பர்சனலாக சொல்லணும்னா AVXX8 அதான் என்னோட ஐடி. ஆனால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே மாதிரி அருணோட ஐடி தரேன். சாமி மறக்காம அதை போதுமாப்பா, புதுசு மாதிரி ஆக்கிட்டேன். இது வந்து ஒயர் மைக். இப்படி காமிடா முன்னாடி. இது வந்து ஒயர் மைக். இது வந்து போயோ அப்படின்னு இருக்கு. நமக்கு வேற மைண்ட் எங்கேயோ போயிடுது. சரி ஓகே. இது வந்து BYM1 மைக். ஆமாம், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஆமாம், அதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். எங்க மேன் இது என்னது? இது அப்புறம் அதுக்கப்புறம் கொடுத்ததுக்குள்ளதான் மைக் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல என்னடா வரமாட்டேங்குது. புக்கு, என்ன புக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு நினைக்கிறேன். வாரண்டி கார்டு அதான் யூசர் மேனுவல் மாதிரி இது. அதுக்கப்புறம் வேற ஒன்றும் இல்லைங்க. வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் மைக் ஓப்பன் பண்ண போறேன். இதாங்க அந்த மைக்கு. இன்னொரு இது இவ்வளோ இருக்கு. போயிட்டே இருக்கும் போல. இதுல நிறைய ஹோல் இருக்கு. மைக் எங்கடா? அதுதான் மைக்கு. இதோ மைக்கா? அது பஞ்சு மாதிரி தான்டா இந்த பாக்கெட்ல கொடுத்துருக்காங்க. ஓஹோ, சரி ஓகேங்க. இதுதான் மைக்கு. இது 2 கிலோமீட்டருக்கு போகும் போல. இந்த ரூம்ல இருந்து அந்த ரூம் வரைக்கும். சரி, இது அப்புறமா பார்க்கலாம். இது என்னது? இது அது வந்து கன்வெர்ட்டர். இது வந்து DSLR கனெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுல சுவிட்ச் இருக்கும். மொபைல் கேமரா இருக்கும். ஆமா, லைக் இந்த 2 கேமரா ஃபோக்கஸ் ஆகுதா? அதுதான் ஃபோக்கஸ் பண்றேன். அதே தான்டா ஃபோக்கஸ் பண்ணிருக்கியா? இங்க வந்து கேமரா ஆஃப் ஸ்மார்ட் போன் 2 இருக்குங்க.
அதுக்கப்புறம் இருந்து பின் பண்ணிக்கலாம். நம்ம மைக்கு அதுக்கப்புறம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்ன மேன் டூல்ஸாக கொடுத்துருக்காங்க. ஏதோ பேட்டரி, அந்த அடாப்டருக்கு பேட்டரி. அதுக்கப்புறம் இந்த பின் இருக்குங்களா, இந்த பின்னு எங்கடா இருக்காங்க, அதான் இங்கே பின் பண்ணுவாங்க அதோட ஹோல்டு மாதிரி கிளிப்புங்க. அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய அதுதான் இது 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 வந்து அந்த பின்னாடி போட்டுருக்குல்ல, ஆமாம் அதில் குத்தி இது வந்து டிஎஸ்எல்ஆரில் குத்துறது. ஓ அப்படியா, அந்த டிஎஸ்ஆர் கனெக்ட் பண்ணும்போது இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரிங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மைக்கு அந்த மைக்கோட பஞ்சு தெரியும் நினைக்கிறேன். இதுதாங்க ஒயர் மைக்கில் இவ்வளோலாம் வந்திருக்கு. இதோட 2 ப்ரைஸும் நான் கடைசியாக சொல்கிறேன். அதே மாதிரி இது என்ன மொத்தம் 2 மைக் வாங்கியிருக்கே, யார் யாருன்னு கேட்டிங்கன்னா இனிமே நம்மளுக்கு தான். இது வந்து அருணோட சேனலுக்கு இது ஒயர்லெஸ், இப்படி இருக்கான். இது ஒயர்லெஸ் வந்து அருணோட சேனலுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒயர் இது வந்து நம்ம சேனலுக்குங்க. ரெண்டும் இதோட டீட்டெயில்ஸு, இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காம கீழே போய் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்டு யாராச்சும் யூடியூபர்ஸ் ஆரம்பிக்கிறாங்களோ, இல்லை இனிமேல் தான் ஆரம்பிச்சிருக்காங்களோ, இல்லை ரன் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு மஸ்ட்டாக இந்த 2 மைக்கு இந்த அடாப்டர்ல தேவைப்படும். இதோட எல்லா லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது ட்ரைபாடு. ஸோ செல்ஃபி ஸ்டிக்கு இது ட்ரைபேட்னு சொல்லிக்கலாம், செல்ஃபி ஸ்டிக்கு. அதுக்கப்புறம் இது 2ம் லிங்க் கீழே கொடுக்குறேன். உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் யூடியூபர்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருந்துச்சா மறக்காமல் போய் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க, இதோட ரிவ்யூ பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களே, அது வந்து இப்போ ஒயர்டு மைக்கு நீங்கள் கேட்டுருக்கிறதா தான். எப்படி குவாலிட்டி இருக்குதுன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி குவாலிட்டி இந்த மாதிரி மைக் வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். சரி ஓகேங்க, இந்த வீடியோ இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வந்து ஒயரோட மைக்கு. இப்போ அடுத்து ஒயர்லெஸ்ஸோட மைக்கு வந்து கனெக்ட் பண்ணிட்டு அது வந்து அப்புறமா சொல்கிறேன். ஓகேங்க, இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வந்து ஒயர்லெஸ்ஸோட மைக்கு, அதாவது இந்த மைக்கு தான். கிரனோ ஒழுங்காக படிக்க கிரனாரோ S12 Pro ஒயர்லெஸ் மைக்கு. இதுதான் நீங்கள் இப்போ கேட்டுட்ருக்கீங்க. வாய்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் யூடியூபர் கண்டென்ட் கிரியேட்டர் இருந்தால் மறக்காமல் இதையும் சஜஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஃபுட் ரிவ்யூ, வெளியே போய் ஃபுட் ரிவ்யூலாம் பண்ணுறாங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ஃபுட் ரிவ்யூ பண்ணாங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதிலே 2 மைக் கொடுத்துருவாங்க, ஆப்போசிட்லேயும் கூடி பேசலாம். ஸோ ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வாங்குறதை விட உங்களுக்கு வந்து நீ சொல்லு நல்ல எதாவது பேசினா சரி ஓகே. இது வாங்குறதை விட இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2300. அதே மாதிரி இதோட ரேட் வந்து 850. மறக்காமல் இதோட ஃபுல் டீட்டெயிலும் நம்ம வீடியோலே போட்டாச்சு. அதை விட நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட 2ஓட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இந்த வீடியோ ஏதோ நினைக்கிறேன். நம்ம சேனல் கேலக்ஸ் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ டக்குன்னு வந்துட்டே இருக்கும். ஓகேங்க, பை டேக் கேர், சேஃபாக ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க.